எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னங்க இது சென்னை மக்கள் வெதர் என்னங்க இப்படி இருக்குது? க்ளவுடியாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் வேர்த்துக்கிட்டே இருக்குது. நான் என்ன பண்ணி என்ன செஞ்சாலும் என்னால் ஸ்வெட்டை கண்ட்ரோலே பண்ண முடியல. அந்த லெவல் வெதர் வச்சு செய்யுது. க்ளவுடி மாதிரி இருக்குது, ஆனாலும் வெயில் அந்த ஹியூமிடிட்டி அதிகமாக தான் இருக்குது. சரி, என்ன பண்ணுறது? ஓகே, ஸோ இன்றைக்கி டாபிக் நம்ம போகலாம். ஆனால் இந்த டாபிக் வந்து கண்டிப்பாக என்னால் ஒரு பார்ட்டில் முடிக்க முடியுமான்னு தெரில. பெரிய டாப்பிக்கு. முடிஞ்ச அளவு நான் இந்த வீடியோவில் பேசுகிறேன். என்ன டாப்பிக்னு பார்த்தீங்கன்னா, மேட்ரிமோனியல் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ். சரி, லவ் மேரேஜ், மொத்தமாக மேரேஜ்னே வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மேட்ரிமோனிக்கு வரலாம். எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது? எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காட்ஸ் பிளெஸ்ஸிங்காக என்னன்னு தெரில, 26 எனக்கு எங்கேஜ் ஆச்சு. 27 ஏஜ் 27 எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் ஆயிடுச்சுங்க. எனக்கு பெரிய ப்ராசஸ்லாம் நடக்கலை. எனக்கு ஃபேமிலியிலே கொஞ்சம் டிஸ்டன்ட் ரிலேட்டிவில் ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் 1 hour மீட் பண்ணி பேசினோம் ஒரு காமனான இடத்துல. அப்புறம் இது தான் டிசைட் ஆகி கல்யாணம் ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். மேட்ரிமோனின்னு ஒன்று இருக்குது தெரியுமா? இதில் ஒவ்வொரு ரிலீஜனுக்கு ஒரு மேட்ரிமோனி, ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கு ஒரு மேட்ரிமோனி, அந்த கேஸ்ட்டில் சப்டிவிஷனில் ஒரு மேட்ரிமோனி. அதில் பேசிக் ரெக்குவயர்மெண்ட்டே பார்த்திங்கன்னா, ஒரு இவ்வளோ சம்பாதிக்கணும், பையனா சொந்த வீடு இருக்கணும், நல்ல வேலையில் இருக்கணும், பர்மனெண்ட் ஜாபாக இருக்கணும். பொண்ணுனா சிலர் வேலை பார்க்கணும், சிலர் வந்து ஏஜ் க்ரைட்டீரியா 24-25 இருக்கணும், பையனா 28-29 இருக்கும். எனக்கு தயவு செஞ்சு யாராவது சொல்லுங்கள், யாருங்க இந்த சிஸ்டம் கண்டுபிடிச்சா? 29-30 பையனுக்கு கல்யாணம் நடக்கணும், பொண்ணுக்கு 24-25 கல்யாணம் நடக்கணும். யார் கண்டுபிடிச்சா? நீங்கள் மற்ற விஷயங்கள் டெக்னாலஜிலலாம் கேட்சப் பண்ணிட்டீங்கள்ல, வெஸ்டர்ன் பீப்புளோட ஒரு ட்ரெஸ்ஸிங்லேருந்து ஜாப்லேருந்து எல்லாமே கேட்சப் பண்ணிட்டீங்க. அவங்க லெவல் வந்துட்டோம்ல நம்ம. இன்னும் ஏன் மேரேஜ் மட்டும் இன்னும் அந்த மோசமாக அதே கன்சர்வேட்டிவாக அப்படியே இருக்குது? மற்றவங்க யாருங்க உங்களுக்கு டைம் சொல்கிறதுக்கு? இந்த வயசில் தான் கல்யாணம் பண்ணணும், இந்த இந்த ஏஜுக்குள்ளே முடிஞ்சிடணும், இந்த ஏஜில் குழந்த பிறந்துடணும். இவ்வளோ ஏங்க? நல்லா படித்த ரிலேட்டிவ், என் தம்பி தான் ஒருத்தன், என்னோடய யங்கர் பிரதர் மாதிரி ஒரு ரிலேட்டிவ். அவன்கிட்ட நான் ஒரு 2 மாதம் முன்னாடி பேசுகிறேன். இந்த மாதிரிடா என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் அப்படின்னு. அவன் கேட்குறான், ஓ உங்கள் ஃப்ரெண்டுக்கே இப்போ தான் கல்யாணம் ஆவான். பிகாஸ் நான் 36, அவன் 34 தான். அவன் வந்து MBA படிக்கிறப்ப நான் ஒரு கேப்பில் படித்தேன். அவன் கண்டினியூஸாக இது பண்ணான் 34 33. ஓ உங்கள் ஃப்ரெண்டுக்கே இப்போ தான் கல்யாணம் ஆகுதா? அவன் 35 year old. அவன் மைண்ட் செட்டை பாருங்கள். அவன் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் பிளேசஸ்லலாம் போய் படிச்சிருக்கான். நார்த் இந்தியாவில், சவுத் இந்தியாவில், அவன் டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் இருந்திருக்கான். பட் அவன் திங்கிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஏன் அந்த டைம் லைனை யார் வச்சா? இப்போ 33 ஆகாமல் 38 ஆனால் ஓகேவா? ஓகே இல்லையா உங்களுக்கு? அவங்க ஹாப்பியாக இருக்கிறத பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. இன்னொன்று, பொண்ணு சைடு டிமாண்டு, பொண்ணு சைடு இல்லை பையன் சைட்லேயும் இது தான். சேலரி கம்பேரிசனில் ஒரு ஸ்பௌஸு, அதாவது உங்களோட பெட்டர் ஆஃபை வந்து கண்டுபிடிக்கிறீங்க. நான் இவ்வளோ சேலரி வச்சுருக்கேன், இந்த சேலரி பேண்ட்விட்டில் இருந்தால் நீ வா, இல்லாட்டி நான் உன்னை கல்யாணம் பண்ண மாட்டேன், இல்லாட்டி ஒரு ரிஜெக்டட், நீ நல்ல பையன், நீ நல்ல பொண்ணு, அதெல்லாம் கணக்கு இல்லை, நீ இந்த சேலரி பேண்ட்வித்தில் இருக்கணும். அப்புறம் கொஞ்ச நாளில் உங்களுக்கு பிடிக்கலை, அப்புறம் செட் ஆகலை, சண்டை போடுறீங்கன்னா எப்படி செட் ஆகும்? இப்போ ஃபாரினர்ஸ் வந்து மேரேஜை வந்து கொண்டாடுறது இல்லைங்க. நான் அவங்க லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் சொல்லவே கிடையாது. அவங்க வந்து ஒரு 2 years லிவிங் டுகெதரில் இருக்கலாம், அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணுவாங்க, அது பிடிக்காட்டி டக்குன்னு 2 yearsல மாறிடுவாங்க, இன்னொரு மேரேஜ் பண்ணுவாங்க, அதுவும் செட் ஆகாட்டி மாறுவாங்க. அவங்க லைஃபே வேறு மாதிரி. சரி, இந்த கல்யாணன்றது ஏன் வந்தது? ஒரு ஒழுக்கமாக நம்ம வாழணுன்றதுக்காக தானே. நம்மளுக்கு வந்து ஒரு பொண்ணோட கல்யாணம் பண்ணி அந்த கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பில் நம்ம வந்து ஒரு எத்திக்கலான லைஃப் வாழ்கிறதுக்கு தான் இது பண்ணுறோம். ஆனால் அது யார் அந்த ஸ்பௌஸுன்றதை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு கூட உங்களால் முடியாட்டி எதுக்கு கல்யாணம் பண்ணணும்? இப்போ ஆஸ் அ கௌதம் 36 year old, 26 year கௌதம் எனக்கு கல்யாணம் ஆகிறப்ப நான் பார்த்துருந்தா அவன்கிட்ட நான் இந்த கேள்வியை தான் கேட்டிருப்பேன். சரிடா, உங்கள் வீட்டில் பார்த்தாங்க, ஓகே, 1 மணி நேரம் நீ அந்த பொண்ணுகிட்ட பேசின, ஓகே, இப்போ நீ கல்யாணம் பண்ணிட்ட, எந்த தைரியத்தில் கல்யாணம் பண்ண? சரி, பண்ணிவிட்டு கொஞ்ச நாளில் உனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது, அவளுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது, அவளை நீ குறை சொல்லலாம், உனக்கு குறை சொல்ல என்ன ரைட்ஸ் இருக்குது? இல்லை அவளுக்கு தான் உனக்கு குறை சொல்ல என்ன ரைட்ஸ் இருக்குது? அவள் 25 years ஒரு லைஃப் வாழ்ந்துருக்கா, நீ 26 years ஒரு லைஃப் வாழ்ந்துருக்க. நீங்கள் யார் என்ன இந்த பேக்ரவுண்டுன்னு தெரில, யாரோ ஒருத்தர் ஜாதகர் சொல்லிட்டாராம் இந்த ஜாதகம் பொருந்தும் அப்படின்னு. இது எவ்வளோ பேர் ஆஸ்ட்ராலஜி கரெக்டாக பார்க்குறாங்க?
சரி, இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்க. சில 90% அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்கிறாங்க நம்ம இதில். ஒரு 10% டிவைன் கப்புள் உங்களுக்கு எல்லாமே செட் ஆகிருக்கலாம். ஓகே, ஆல் த பெஸ்ட், நல்லா இருங்க. ஆனால் நீங்கள் இந்த மேட்ச்சில், இந்த ஆஸ்ட்ராலஜி மேட்ச் பார்த்துட்டு இப்போ வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு லைஃப்பை வந்துட்டு இந்த கூட இருக்க பையனையோ பொண்ணையோ நீங்கள் மாறி மாறி குற்றம் சொன்னீங்கன்னா உங்களை விட முட்டாள் யார்? அது இவ்வளோ தூரம் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இப்போ என்னென்னா, இப்போ எவால்வ் ஆகிற பேரண்ட்ஸ் கூட ஒரு 13-14 இயர்ஸ் சைல்டு வச்சுருக்கவங்க கூட அவங்க கிட்டக்கும் அதே ஸ்டைல் ஆஃப் மேரேஜை வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. காது பட பேசுகிறாங்க, நான் கேட்டுட்ருக்கேன். எனக்கு புரிய இது எங்கே போய் முடிய போகுது? எப்படிங்க ஒரு ஹியூமனோட நீங்கள் அப்படி டக்குன்னு வாழ முடியும்? சரி, இதை பற்றி நம்ம நிறைய பேசலாம். நான் இந்த வீடியோ இதோட க்ளோஸ் பண்ணுறேன். இல்லை பார்ட் 2 பார்ட் 3 நிறைய வரும், நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்குள்ளே உங்களுக்கு எதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் போடுங்க, அதையும் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.